வெல்கம் டு ஷெரின் லியோன்ஸ் கார்டன். பயங்கரமாக காற்று அடிக்குது பாருங்க. காலையிலே நல்ல வெயிலும் இல்லை, ஒரு மழை இருட்டாவே இருக்கு இன்னைக்கு. செடி நடக்கு குண்டெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இனிமேல் அதில் உரம் போட போகிறோம். நார்மலாக நாங்கள் சாணம் இல்லைன்னா காம்போஸ்ட் அதுதான் யூஸ் பண்ணுறது. எல்லாமே ஆர்கானிக்கான உரங்கள் தான். இது ஆக்சுவலி முதல்ல நாங்கள் காய்கறி செடிகள் நிறைய நட்டு வச்சுருந்தோம். இப்போதைக்கு தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் அதெல்லாம் நட போகிறோம். இது தவிர ஒரு கிரேப்ஸும் ஒரு பேஷன் ஃப்ரூட்டும் அப்படியே படர விட்டுருக்கோம். ஸோ லைட்டாக ஒரு கார்டன் டூர் நான் காமிக்கிறேன். சின்ன ஏரியா, அதில் நம்ம இனிமேல் காய்கறி செடிகள் நிறைய நட்டு வைக்க போகிறோம். இந்த காய்கறி செடிகள் எல்லாம் நாங்கள் எலைட் நர்சரி அழகிய மண்டபத்துலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இப்போ நட போகிறோம் அதை. இது காலிஃப்ளவர் செடி. காலிஃப்ளவரில் 2 செடி இருக்குது. இது கருப்பு மிளகா. நம்ம பச்சை மிளகா பார்த்துருப்போம். இது நல்ல கருப்பாக காய்க்கும். இது பச்சை மிளகா செடி. நீ வந்தாச்சா தோட்ட வேலைக்கு? தக்காளி நடுவோமா? ஏற்கனவே நான் நிறைய பச்சை மிளகு எல்லாம் மழை நேரத்தில் அப்படி எப்படி கொண்டு நட்டு வச்சிருக்கேன். நான் க்ளவ் போட்டுட்டு வரேன். சரியா? ஓகே. மண்ணும் கொஞ்சம் சாணப்பொடியை நாங்கள் கலந்துருக்கோம். வேற எந்த உரமும் போடலை. செடி நல்லா வளர்ந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உரம் போட்டு விட்டா போதும். நல்ல மழை வருது இல்லையா? இருக்கு அடைச்சிட்டு மழை கருப்பு ரொம்ப இருக்கு, லைட் இல்லை. இதில் வரிசையாக தக்காளி செடி தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி அது வளர்ந்து வரும்போது கம்பெல்லாம் நாட்டணும். அப்புறம் மருந்து அடிக்கும் போதும் எல்லாம் ஒரே வெரைட்டி செடினா அதுக்கு அப்படியே மருந்து அடிக்கிறதெல்லாம் வசதியாக இருக்கும். அதனால ஒரு 5 செடி நட்டாச்சு. இன்னும் 2 செடி தான் மிச்சம் இருக்குது. நீங்கள் கவரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது இந்த ரூட் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்து எடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க நடலாம். தக்காளி செடியெல்லாம் நட்டாச்சு. இனிமேல் நாங்கள் மிளகு நட போகிறோம். அதாவது பெப்பர் செடி தான் இப்போ நட்டுட்ருக்கோம். இனி 2 இருக்கா நல்ல மிளகு?
அதில் வெயில் வர்றதில்ல. ஃப்ரண்ட்டில் நட்டுட்டோமா? வேறு குழி இல்லையா? இந்த பக்கமாக இந்த குழியில் ஒன்று வைங்க, அப்புறம் அந்த குழியில் ஒன்று வைங்க. நடுவில் சைடில் நம்ம மிளகாய் இருக்கு இல்லையா, அதை நடுவோம். ஓகே. தக்காளி நட்டாச்சு, அப்புறம் புஷ் பெப்பர் நட்டாச்சு. இது வந்து கருப்பு மிளகாய், இது வந்து மிளகு, அதாவது பெப்பர், புஷ் பெப்பர், அப்புறம் தக்காளி. செடியெல்லாம் நட்டாச்சு. இனிமேல் வந்து தண்ணி ஊற்றணும். ஆனால் பயங்கர காற்றா இருக்குது இன்னைக்கு. ஒரு மாதிரி ஒரு காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு எங்கள் ஊரில் காலையிலேருந்தே. செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக டாக்டர் தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. வரட்டும், தண்ணி ஊற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளினிக் கிளம்பிட வேண்டியதான். Twinkle. என் வீடியோஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு கார்டனிங் vlog-உடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.